வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. அசுரகாண்டம். அசுரர்களின் முயற்சி. அத்தியாயம் 2. பிரம்மா, விஷ்ணு, தேவேந்திரன் முதலான தேவர்களும் அந்த பரமேஸ்வரனை குறித்து தவத்தில் ஈடுபட்டு அவர் அருளாலேயே தங்கள் பதவிகளை அடைந்திருந்தார்கள். முன்பொரு சமயம் சில முனி புங்கவர்கள் மிகவும் கடுமையான தவம் செய்து சம்புவின் அருளுக்கு பாத்திரமாகி அவர்கள் விரும்பிய பொருள்களை அடைந்து மகிழ்ந்தார்கள். ஆகையால் சகல முயற்சிகளினாலும் சர்வேஸ்வரனை குறித்து தவம் புரிந்து அவர் மனதை ஆனந்திக்க செய்ய வேண்டும். அதன் மூலமாக இந்த உலகத்தில் சகல சௌபாகியங்களையும் மறு உலகத்தில் முக்தி நிலையையும் அடைய வேண்டும். இதற்கு உதாரணமாக ஒரு புண்ணிய கதை உள்ளது. அதை இப்பொழுது உங்களுக்கு கூறுகிறேன், கேட்பீர்களாக என்று காஷ்யப முனிவர் தம் புத்திரர்களுக்கு அந்த கதையை பற்றி வரலாற்றை கூறத் தொடங்கினார். முன்பொரு சமயம் குத்சர் என்னும் பெயருள்ள ஒரு முனிவர் செத்து போய் கிடந்த ஒரு பெண்ணை தம்முடைய தவ வலிமையினால் ஒரு கணப்பொழுதிற்குள் தூங்கி எழுந்தவள் போல் செய்து அவளுக்கு மறுபடியும் உயிரூட்டினார். மேலும் அவர் இன்னொரு சமயம் யானை ஒன்றுக்கு தேவத்தன்மையை உண்டாக்கினார். இவ்வாறாகவே தம்முடைய தவத்தின் மகிமையினால் மிருகண்டுவும் பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் ஆகியவர்களின் வழிபாட்டிற்கும் உகந்தவரான மார்கண்டேயரை தமது மைந்தராக பெற்று ஆனந்த பரவசத்தில் மிதந்தார். அந்த மார்கண்டேயரும் பரமசிவனையே தம் தவ வலிமையினால் பிரத்யட்சமாகச் செய்து அவர் அருளால் யமனையே வென்று என்றும் நிரந்தரமான பதத்தை அடைந்தார். இப்படி சொல்லிக்கொண்டே வந்த காஷ்யப முனிவர் நடுவில் தாம் கூறி வந்ததை சற்று நிறுத்திவிட்டு ஏதோ சிந்தனையில் லயித்தவர் போல் மௌனக்கடலில் ஆழ்ந்துவிட்டார். அதை கண்ட மாயை தம் குமாரர்களை நோக்கி, என் அருமை குழந்தைகளை, இப்பொழுது உங்கள் தந்தை உங்களுக்கு எடுத்துச் சொன்ன உபதேசங்கள் எல்லாம் தவயோகிகளுக்கே ஏற்றதாகும். சிறந்த தவசீலரான அவர் தம்மை போன்ற யோகிகளாக உங்களை மாற்றிவிடும் எண்ணத்திலேயே இத்தகைய அறிவுரைகளை உங்களுக்கு கூறியிருக்கிறார். ஆனால் நீங்கள் யோக நிலையில் ஈடுபடுபவர்கள் அல்ல. ஆகையால் அவர் கூறிய அறிவுரைகள் உங்களை பொறுத்தவரையில் சற்றும் பொருந்தாது. இப்பொழுது உங்களுக்கு தகுதியான புத்திமதிகளை நானே உங்களுக்கு கூறுகிறேன், கேளுங்கள். வீர தீர பராக்கிரமம் வாய்ந்த சுந்தர வாலிபர்களாகிய நீங்கள் அனைவரும் செல்வபோகம், வலிமை, திறன், நீண்ட ஆயுள், செல்வாக்கு மிகுந்த புகழ், கீர்த்தி, பிரபுத்தன்மை ஆகியவைகளைத்தான் தேடிக்கொள்ள முயல வேண்டும். இந்த பூலோகத்தின் வடக்கு திசையில் வடத்வீபம் என்னும் புகழ் வாழ்ந்த இடம் ஒன்று இருக்கிறது. அந்த இடத்திற்கு நீங்கள் அனைவரும் சென்று சிவபெருமானை அகமகிழ்ச்சியில் ஆழ்த்தும்படியான விதத்தில் வீர யாகம் செய்ய வேண்டும். அந்த யாகத்திற்கான பொருள்கள் அனைத்தையும் நானே உங்களுக்கு தருகிறேன். உங்கள் யாகத்திற்கு மிச்சி அந்த மகாதேவன் காட்சி அளித்ததும் அவரிடம் தாம் கூறும் பொருள்களையே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அவர்களுக்கு தந்திரங்களுடன் மந்திரங்களையும் உபதேசித்து விடை கொடுத்து அனுப்பினாள். பிறகு அவள் காஷ்யப முனிவரை நோக்கி, சிறந்த தவஞானியே, என் பெயர் மாயை என்பதாகும். லட்சக்கணக்கான சிறந்த அசுர குழந்தைகளை பெற்றெடுப்பதற்காகவே நான் உம்மை நாடி இங்கு வலுவில் வந்து சேர்ந்தேன். என் எண்ணத்தை நீர் வெகு எளிதில் நிறைவேற்றி வைத்து விட்டீர். அதிபராக்கிரமம் வாய்ந்த சிறந்த குமாரர்களை தங்களுடன் ஒன்று கலந்து உறவாடியதன் மூலம் நான் பெற்றெடுத்து விட்டேன். உங்கள் தவையினால் அசுரகுலம் லட்சக்கணக்கான விருத்தி அடைந்து விட்டது. நான் இங்கு வந்த காரியம் சுலபமாக நிறைவேறி விட்டதால் இனி நான் தவம் புரியச் செல்லப் போகிறேன் என்று கூறிவிட்டு ஒரு நொடி பொழுதிற்குள் அவள் அங்கிருந்து மறைந்து விட்டாள். தன் கண் பார்வையிலிருந்து அவள் மறைந்து விட்டதும் காஷ்யப முனிவர் துயரம் தாங்காமல் பைத்தியம் போல் அழுது புலம்பலானார். மாயை மீது கொண்டிருந்த காதலை எண்ணத்தான் முயன்றும் அவரால் மறக்கவே முடியவில்லை. இப்படி பித்து பிடித்த நிலையில் அவர் புலம்பிக் கொண்டிருந்த வேளையில் அந்த இடத்திற்கு பிரம்மதேவர் வந்தார். அவர் காஷ்யப முனிவரை நோக்கி, காஷ்யபனே, இப்பொழுது நீ மூடத்தனமாக ஏன் அழுது அரற்றி கொண்டிருக்கிறாய்? என் மகனை, நீ வீணாக இப்படி அழுது புலம்பாதே. நீ சந்தோஷமாகவே இருக்க வேண்டும். நீ இப்பொழுது புரிந்திருக்கும் பாப காரியத்திலிருந்து விடுபடுவதற்காக சகல தீவினைகளையும் போக்கி அருள வல்ல பரமேஸ்வரனை குறித்து தவத்தில் ஈடுபடவே முயற்சி செய்தாக வேண்டும். அதை விட்டுவிட்டு இப்படி பித்து பிடித்தவன் போல் நிலை குலைந்திருக்கிறாரே என்று கூறிவிட்டு தான் வந்த சுவடு தெரியாமல் அப்பொழுதே மறைந்து விட்டார். அறிவு தெளிந்த காஷ்யபரும் தவம் புரிய விரும்பி தம் ஆசிரமத்தை நோக்கி சென்றார். அப்பொழுது மிகவும் ஆச்சரியகரமான முறையில் அங்கு மாயையினால்
நிர்மாணிக்கப்பட்டிருந்த மண்டபங்கள், மலர் வனங்கள் அனைத்தும் சட்டென்று மறைந்து போய்விட்டன. அதைக் கண்ட காஷ்யபர் பெரிதும் வியப்புக் கடலில் மூழ்கினார். அதே சமயத்தில் பிரம்மாண்டமான சேனா வீரர்களும் தம்பிமார்களும் புடைசூழ பரமசிவனை மகிழ்வித்து அவர் அருளை அடையும் பொருட்டு யாகம் புரிவதற்காக சூரபத்மன் புறப்பட்டுச் சென்றான். போகும் வழியில் தெய்வச் செயலாக அசுரகுருவான சுக்கிராச்சாரியரை எதிர்பட்டார். பயங்கரமான பலவித மிருக ரூபங்களில் தென்பட்ட அவர்களை கண்டதும் அசுரகுரு பயந்து நடுங்கினார். பிறகு அவர் அந்த அசுரர்கள் அனைவரையும் தம் இடத்தில் கீழ்ப்படிந்து இருக்கும் விதமாக வசிய மருந்தை ஜெபித்தார். சூரபத்மனுடைய அருகில் அவர் சென்று, நான் தான் உங்களுடைய குரு என்று கூறினார். உடனே சூரபத்மன் அவருடைய திருவடிகளில் விழுந்து வணங்கி வினயத்தோடு எழுந்து நின்றான். அவர்கள் செய்யப்போகும் யாகத்திற்கு எந்தவித இடையூறும் நேரிடாமல் சுலபமாக பூர்த்தி அடையும் பொருட்டு அவர் சூரபத்மனுக்கு தாமாக சில மந்திரங்களை உபதேசித்துவிட்டு அங்கிருந்து தன் வழியே சென்று விட்டார். உடனே சூரபத்மன் தன் தம்பிகளோடு வடத்வீபத்தை நோக்கி வேகமாக சென்று அந்த இடத்தை விரைவில் அடைந்தான். அங்கே 10,000 யோசனை பரப்பளவுள்ள ஒரு யாகசாலை தோற்றுவித்து அதை சுற்றிலும் மலைகளையே கோட்டைகளாக வளைத்து கட்டினான். அந்த சுற்றுப்புற வட்டாரத்தை சுற்றிலும் தன் பயங்கரமான சேனா வீரர்களை ஆயுதபாணிகளாக நிறுத்தி வைத்தான். பிறகு யாகசாலையின் மத்தியில் 1000 யோசனை சதுரம் ஆழமும் கொண்ட ஒரு அக்னி குண்டத்தை உருவாக்கி அந்த அக்னி குண்டத்தை சுற்றிலும் அதை போலவே 108 குண்டங்களையும் நிர்மாணித்தான். பிறகு அந்த 108 அக்னி குண்டங்களையும் சுற்றி 1008 குண்டங்களையும் அமைத்தான். பிறகு அவன் அந்த பிரதானமான அக்னி குண்டத்தினால் ஹோமம் வளர்த்து யாகம் செய்யலானான். மிகுந்த மூர்க்கத்தனம் வாய்ந்த சூரபத்மன் அக்னி குண்டத்தின் மீது பூமியில் ஜலத்தை தெளித்தான். அப்படி தெளித்ததால் பாதாள உலகம் வரையிலும் உள்ள பூதப்பிரேத பிசாசு வர்க்கங்கள் அனைத்தையும் விரட்டி அடித்து விட்டான். அதன் பிறகு அவர்களின் மாயையை தோன்றி யாகத்திற்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் கொண்டு வந்து கொடுத்தான். எருக்கு, வெள்ளெருக்கு, நாயுருவி, புரசு, வேம்பு, கல்லாலை, புலி, தானி ஆகியவை போன்ற விஷமரங்களின் சமித்துகளையும் ஏராளமான பால், நெய், தயிர், எண்ணெய், தேன், துவரை, பயிறு, உளுந்து, எள்ளு, கொள்ளு, கடுகு, அரிசி, நெல் ஆகியவைகளையும் 1,00,000 பசுக்கள், ஆடுகள், எருமைகள், ஏராளமான இரத்தினங்கள், மாமிசங்கள் ஆகியவைகளையும் பச்சை கற்பூரம், சந்தனம், கஸ்தூரி வகைகள், நறுமணம் மிகுந்த பலவிதமான மலர் வகைகள், ஸ்வததிதி அதாவது கத்தி, அரண்ணி அதாவது அக்னியை கடந்து எடுப்பதற்காக ஒரு கட்டை ஆகியவற்றையும் மற்றும் யாகத்திற்கு தேவையான பலவித பொருட்களையும் மாயை 3000 யோசனை சதுர்பரப்பளவிலிருந்து நிரப்பி வைத்தாள். உடனே சூரபத்மன் யாகத்தை நடத்தத் தொடங்கி பத்ரகாளி, பூதம், பிரேதம், பிசாசம், டாகினி கணங்களின் கூட்டம், சாமுண்டி ஆகிய தேவதைகளை கிழக்கு முதலான 8 திசைகளிலும் நிர்மாணித்து பூஜித்து வணங்கினான். அதன் பிறகு அவன் அரணியை கடைந்து அதில் சிறிது நெய்யை வார்த்து தீயை மூட்டி வளர்ந்தான். கொழுந்து விட்டு எரியும் அக்னி குண்டத்தின் மத்தியில் தானாகவே ஒரு வஜ்ர கம்பத்தை நிறுத்தி வைத்து அந்த அக்னியில் துவரை, எள்ளு, உளுந்து, மாமிசம், நெய், எண்ணெய் ஆகிய பொருட்களை சில மந்திரங்களை உச்சரித்தபடியே போட்டு 10,000 வருஷங்கள் இடைவிடாமல் ஹோமம் செய்தான். அதை போலவே மற்ற அக்னி குண்டங்களையும் மகா பராக்கிரமம் வாய்ந்த சிங்கமுகன், தாரகன் ஆகிய இருவரும் ஹோமம் செய்தார்கள். 108 குண்டங்களை சிம்மமுகனும் 1008 குண்டங்களை தாரகனும் தீமூட்டி ஹோமம் செய்து வளர்த்தார்கள். ஆனால் அவர்கள் இப்படி இடைவிடாமல் யாகம் வளர்த்து வந்ததும் அவர்களுக்கு பரமேஸ்வரன் காட்சியளிக்கவில்லை. அதனால் அளவு கடந்த கோபாவேசம் கொண்ட சூரபத்மன் ஆகாயத்தில் உயரக் கிளம்பி நின்று கொண்டு தன்னுடைய உடலை துண்டு துண்டாக வெட்டி அந்நிலையிலேயே மகாதேவனை பூஜித்து கொண்டு இரத்தங்களினாலும் மாமிசங்களினாலும் 1000 வருஷங்கள் ஹோமம் செய்தான். ஆனால் அவன் இவ்வளவு முயற்சி செய்தும் சர்வேஸ்வரனான சிவபெருமான் அவனுக்கு காட்சியளிக்கவில்லை. உடனே சூரபத்மன் சிறிதும் தயங்காமல் ஆகாயத்தில் விரைவாக எழும்பி சென்று அந்த வஜ்ர கம்பத்திலேயே வந்து விழுந்து அதன் அடியில் உள்ள அக்னியில் விழுந்து உயிரை மாய்த்து கொண்டான். அதை கண்ட அசுர வீரர்கள் அனைவரும் ஆஹா என்று பெரிய குரல் எடுத்து முழக்கமிட்டார்கள். அச்சமயத்தில் தேவர்களின் மனதிலும் மகிழ்ச்சி நிலவியது. தன் தமையனை பின்பற்றிய சிம்மமுகனும் சீக்கிரமாக தன் தலையை வெட்டி ஹோமம் செய்தான். ஆனால் வெட்டப்பட்ட இடத்திலிருந்து புதிய தலைகள் அவனுக்கு தோன்றிய வண்ணமாகவே இருந்தன. அவற்றை திரும்ப திரும்ப வெட்டி போட்டு அவன் ஹோமத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருந்தான். அவனைப் போலவே தாரகாசுரனும் ஹோமம் செய்தான். மற்ற அசுர வீரர்களும் அக்னியில்
தொப் என்று குதித்து தங்கள் உயிர்களை மாய்த்து கொண்டார்கள். ஆனால் அவர்களுக்கு முன்னிலையில் மகாதேவன் பிரத்யட்சமாகவில்லை. அதனால் சிம்மமுகனும் அந்த இடத்திலேயே தன்னுடைய உயிரையும் மாய்த்து கொள்ள விரும்பினான். மேலேயுள்ள பிரம்மாண்டத்தின் சுவரிலிருந்து கீழே உள்ள நாகலோகம் வரையிலும் ஒரே அக்னி ஜுவாலை பரவி தகித்தது. அச்சமயத்தில் பரமேஸ்வரன் ஒரு கிழவரின் உருவத்தில் அங்கு தோன்றினார். அவர் மகாவிஷ்ணுவின் முதுகெலும்புகளினால் ஆகிய தண்டத்தை கையில் பிடித்து கொண்டு நடுங்கி தடுமாறும் கால்களோடு வேத பாராயணம் செய்த வண்ணமே சிம்மாசுரனின் அருகில் சென்று அவனிடம், நீங்கள் எல்லோரும் யார்? எவருடைய குமாரர்கள்? இங்கே நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எல்லா விவரங்களையும் முதலிலிருந்து கடைசி வரையில் எனக்கு விவரமாக கூறுங்கள் என்று கேட்டார். உடனே சிம்மமுகனும், பிரம்மசிரேஷ்டர்களுள் முதன்மையானவரே, இப்பொழுது உங்களை தரிசித்ததன் மூலம் எங்களுக்கு சிவபிரானை தரிசித்ததன் மகிழ்ச்சி உண்டாகிவிட்டது. இங்கு குழுமியிருக்கும் நாங்கள் அனைவரும் காஷ்யப முனிவரின் மைந்தர்களான அசுர சகோதரர்கள். மாபெரும் யாகம் புரிந்த பரமசிவனின் பிரியத்தை அடைந்து அவருடைய தரிசனத்தை அடையும் பொருட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் எவ்வளவோ அரும்பாடுபட்டு யாகத்தை நிறைவேற்றியும் சர்வேஸ்வரன் எங்களுக்கு பிரத்யட்சமாகவில்லை. அதனால் என்னுடைய மூத்த சகோதரனும் பெரிய வீரனுமாகிய சூரபத்மன் அக்னிகுண்டத்தின் மத்தியில் நிலைநாட்டியிருக்கும் வஜ்ரஸ்தம்பத்தில் ஏறி குதித்து உயிரை மாய்த்து கொண்டு விட்டான். ஆகையால் இப்பொழுது நானும் என்னுடைய உயிரை விட்டுவிட நிச்சயித்து விட்டேன் என்று கூறினான். அதை கேட்டதும் முதியவர் வடிவத்தில் அங்கு வந்திருந்த சிவபெருமான் அவனை நோக்கி, சிறந்த வீரனே, உன் உயிரை மாய்த்து கொள்ளாதே. உங்களுக்கு இப்பொழுது சகல பாக்கியங்களும் உண்டாகப் போகின்றது என்று கூறினார். பிறகு அவர் ஆகாயத்தில் உள்ள கங்கையை அங்கு வரவழைத்தார். கங்கா நதியும் பந்தானது அடிக்கப்பட்டு எழும்பி வருவது போல் மலைகளின் மீது பெரிய பெரிய அலைகளாக மோதி எழும்பி குதித்தோடிய வண்ணமே அங்கு வந்து சேர்ந்தது. அச்சமயத்தில் அங்குள்ள சகல அக்னி குண்டங்களிலும் சமித்துகளிலும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த அக்னி ஜுவாலையானது ஆகாச கங்கையின் ஜலப்பிரவாகத்தினால் ஒளியிழந்து அணைந்து விட்டது. அந்த ஜலத்தில் நனைக்கப்பட்ட சூரபத்மன் முதலான சகல உயிரிழந்த அசுரர்களும் தங்கள் உயிர்களை திரும்பவும் பெற்று விட்டார்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா.